الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الحمد لله نحمده ونستعينه نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலவற்றுமா. இஸ்லாமியர்களான நாம் நம்முடைய கைகளில் வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் என்பது மனிதர்களுடைய வார்த்தைகளால் உருவானது அல்ல. இந்த குர்ஆனை நமக்கு கொண்டு வந்து கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றும் அல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சமூக மக்களுக்கு மத்தியில் இந்த குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்த பொழுது அதை ஏற்க மறுத்த காஃபிர்கள் குர்ஆனை குறித்து விமர்சனங்கள் நிறைய முன் வைத்தார்கள். மயக்கும் வார்த்தைகளை கொண்டிருக்கிறது, அதனால் இது ஒரு கவிஞருடைய வார்த்தையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். நிறைய நாங்கள் அறிந்திராத தகவல்களை இந்த குர்ஆன் போதிக்கிறது, பேசுகிறது, இது ஜோதிடரின் கூற்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. முஹம்மது நபி சைத்தானிடமிருந்து இதை வாங்கி கொண்டு இறைவனிடமிருந்து வந்ததாக பொய் சொல்லுகிறார், இது ஷைத்தானுடைய சொல் என்றும் விமர்சனம் செய்தார்கள். இதற்கு அல்லாஹ் பதிலடியாக அதே திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறார், வமா பிகௌலி ஷாயிரின், இது கவிஞருடைய சொல் அல்ல, வலா பிகௌலி காஹினின், இது ஜோதிடரின் சொல்லும் அல்ல,
வமா ஹுவ பிகௌலி ஷைத்தானி ரஜீம், இது விரட்டப்பட்ட சைத்தானுடைய சொல்லும் அல்ல. இவர்கள் நம்புவது போல, இவர்கள் சொல்லுவது போல எந்த மனிதராலும் யாராலும் உருவாக்கப்பட்டது அல்ல. இது படைப்பாளனாகிய இறைவனால் மனிதனுக்கு பயன் தர வேண்டும் என்பதற்காக, மனிதன் தன் வாழ்க்கை முழுவதும் அழகான முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவனின் புறத்திலிருந்து இது அருளப்பட்டது. தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மிர் ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனான இறைவனிடமிருந்து அருளப்பட்டது இந்த வேதம், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது இறைவனுடைய வார்த்தை. அனைத்தையும் அறிந்தவன், ஞானம் மிக்கவனாகிய, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தவன், மனிதனையும் படைத்தவன், மனிதனுக்கான அனைத்தையும் படைத்தவன், அவன் இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை சொல்வதற்காக இந்த குர்ஆனை அவன்தான் அனுப்பினான் என்று அல்லாஹ் அழகான முறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா சில அற்புதங்களை வழங்கினான். அந்த அற்புதங்களை அவர்கள் செய்து காட்டும் பொழுது அந்த மக்கள் நம்பித்தான் ஆக வேண்டியது இருந்தது. எனக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் வஹி என்று இந்த குர்ஆனை குறிப்பிடுகிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அற்புதம் செய்தார்களா இல்லையா? அது மாதிரியான அற்புதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் கொடுத்த மிக முக்கியமான அற்புதம் என்றால் இந்த குர்ஆன் தான். இந்த குர்ஆன் தான் இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய சொல். மனிதனுடைய அனைத்து தேவைகளுக்கும் அனைத்து விதமான வாழ்க்கைக்குமான அற்புதமான வழிகாட்டுதலை சொல்லக்கூடிய, எல்லா தருணத்திலும் கியாமத் நாள் வரைக்கும் யாராலும் மாற்ற முடியாத அற்புதம் என்று இந்த குர்ஆன் பேசுவதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கிவிட்டு இதில் ஒரு சவாலையும் விடுகிறான். 1400 ஆண்டுகளுக்கு மத்தியில் அல்லாஹ் விடக்கூடிய இந்த சவால் என்பது, அறியாமை மக்கள் அதிகம் வாழ்ந்த காலம். பெரும்பாலான மக்கள் அறியாமையில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அரபு உலக மக்கள் மாத்திரம் அல்ல, கிரேக்க நாகரிகம் கூட மிகப்பெரிய அளவில் அறிவியலை கண்டுபிடிக்காத ஒரு காலம். அதிகமான மக்கள் அறியாமையில் இருந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட தருணத்தில் அந்த கால மக்களில் பலர் எழுத தெரியாதவர்களாக உம்மி சமூகமாகத்தான் இருந்தார்கள். யாருக்கு இந்த வேதம் அருளப்பட்டதோ அந்த நபி படிக்க தெரியாதவர், எழுத தெரியாதவர், அந்த சமூகத்தில் மிக குறைந்த மக்களை தவிர்த்து பெரும்பாலான மக்கள் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை அருளி விட்டு ஒரு அழகான செய்தி சவாலாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் முன்வைக்கிறான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர், நாமே இந்த அறிவுரையை அனுப்பினோம். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் மனிதனுக்கான இந்த அறிவுரை அனுப்பினேன். வ இன்னஹு லஹாஃபிலுன், நாமே இதனை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யார் மத்தியில் சொல்லுகிறான்? அச்சு ஊடகங்கள் இல்லாத காலம், காட்சி ஊடகங்கள் இல்லாத காலம், எந்த ஒரு கருத்தையும் எந்த ஒரு செய்தியையும் பதிவு செய்து பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் இல்லாத ஒரு காலம். எல்லாமே செவி வழிதான். பெரும்பாலான விஷயங்கள் என்னது? செவி வழியாகத்தான் மக்களுக்கு மத்தியிலே சென்றது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் படிக்காத ஒரு சமூக மக்களுக்கு மத்தியிலே நான் அருளினேன், நான் பாதுகாப்பேன் என்று என்ன பண்றான்? அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட குர்ஆனை சொல்லும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அன்னைக்கு என்ன பேப்பரா இருந்துச்சு? பேப்பர் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு இருந்த வழிமுறை என்னது? மரப்பட்ட தோல் பலகைகள், இதுலதான் என்ன பண்ணுவாங்க? எழுதி வைத்திருப்பார்கள். பலகையில எழுதுனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல் பக்ராவுடைய 286 வசனத்தையும் ஒருத்தர் பலகையில எழுதி வைப்பார்னா எவ்வளவு எழுதி வச்சிருப்பார்? தோல்ல எழுதி வச்சிருப்பான்னா எத்தனை தோல் துண்டுகள்ல எழுதி வச்சிருப்பார். அவ்வளத்தையும் பாதுகாப்பது என்னது? அவ்வளவு சாதாரண விஷயமா? அவ்வளவு இயலாது. இன்னும் சொல்ல போனால் இந்த திருமறை குர்ஆனை முழுவதுமாக எல்லா நபித்தோழர்களும் அறிந்திருக்கவில்லை. பல ஊர்களுக்கு பயணம் செய்த நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, மக்காவில் வாழ்ந்த நபித்தோழர்கள் இருக்கிறாங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய சில நபித்தோழர்கள் தான் பெருமளவு அறிந்திருந்தார்களே தவிர ஏனைய பகுதி ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய காலத்திலே சிரியா போன்ற பகுதிகளுக்கு எல்லாம் என்னது? இஸ்லாம் பரவியது. அப்ப அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் பெருமளவு குர்ஆனை நம்மை போன்றது அறிந்து வைத்திருக்கவில்லை. ஆனாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நாம இறக்கணும், நாம தான் பாதுகாப்போம். அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி அவன் கியாமத் நாள் வரைக்கும் என்னது? மிகச் சரியாக மிக அழகாக என்ன பண்ணுவான்? பேணுவான். எப்படி அல்லாஹ் அந்த மக்களுடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய காலம் வரைக்கும் இதை பாதுகாத்து வந்திருக்கிறான். அல்லாஹ் அழகா சொல்லுகிறான், பல்ஹுவ ஆயாத்தும் பையினாத்தும், இவை தெளிவான வசனங்கள். அல்லாஹ் இந்த குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது இதில் எந்த விதமான கருத்து பிழைகளோ அல்லது முரண்பாடுகளோ எதுவும் இல்லை. இவை தெளிவான வசனங்கள். ஃபி சுதூர் இல்லதி ஊத்துல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டோரின் உள்ளங்களில் இதை நாம் பாதுகாக்கிறோம். முடியும். யார் படித்திருக்கிறார்களோ
யார் அறிவை கொண்டு சிந்திக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களை நாம் பாதுகாத்திருக்கிறோம். அல்லாஹ் எப்படி குர்ஆனை ஜிப்ரீல் மூலமாக ஓசை வடிவத்தில், எழுத்து வடிவத்தில் அல்ல, ஓசை வடிவத்தில் அல்லாஹ் இறக்கினானோ அதே வடிவத்தில் அல்லாஹ் பாதுகாக்கிறான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், 200 கோடிக்கு அதிகமான முஸ்லிம்கள் வாழுகிறார்கள். ஆனாலும் முஸ்லிம்கள் 200 கோடிக்கு அதிகமாக மக்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்களில் ஒரு குறிப்பிட்ட சாரார் ஒட்டுமொத்த குர்ஆனை மனனம் செய்தவர்களா இருக்கிறார்களா இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் 114 அத்தியாயங்களை முழுவதுமாக மனனம் செய்த ஹாஃபில்கள் ஒவ்வொரு காலத்திலும் இருக்கிறார்கள் தானே? ஒவ்வொரு காலத்திலும் உருவாக்கப்படுகிறார்கள் தானே? இது மாதிரியான விஷயம் வேறு ஏதேனும் வேதங்களுக்கு உண்டா? ஒரு பைபிளோ அல்லது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ரிக்கெஜூர், சாமம், அதர்வனம் போன்ற வேதங்களோ அல்லது புராணங்களோ இதை முழுவதுமாக மனனம் செய்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? கிடையாது. இதை முழுவதுமாக மனனம் செய்யக்கூடியவர்கள் யார் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அறிந்து வைத்திருப்பார்கள், அவ்வளவுதானே தவிர. ஆனால் முழுவதுமாக மனனம் செய்தவர்களாக இந்த குர்ஆனை கற்றறிந்த ஹாஃபில்கள் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எந்த காலத்தில் மனிதனால் பாதுகாக்க முடியாத பலவீனமற்ற சமூகமாக இருக்கிறார்களோ அந்த காலத்தில் பேசுகிறான், நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நம்ம கையில வந்திருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தொகுக்கப்பட்டு பிற்பாடு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தால் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் முழுமையான குர்ஆனாக தொகுக்கப்பட்டது. முழுமையான ஒற்றை குர்ஆனாக என்னது ஒவ்வொன்றாக என்னது தொகுக்கப்பட்டு அதற்கு பின்னாடி என்னது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல பல பிரதிகள் எடுக்கப்பட்டது, ஒவ்வொரு பகுதிக்கும் அனுப்பப்பட்டது. அன்னைக்கு இருந்த அதே குர்ஆன் அதை வாசித்தால் என்ன குர்ஆன் வருகிறதோ அதுதான் இன்னைக்கு. இன்னைக்கும் அந்த குர்ஆன்ல 2 இருக்குல்ல, ரஷ்யாவில் உள்ள தாஸ்கன் நகர்ல இருக்கு, துருக்கியில் உள்ள இஸ்தான்புல்ல ஸைத் பின் சாபித் தன் கைப்பட எழுதிய குர்ஆனுடைய பிரதிகள் அந்த 2ம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எழுத்து நடை மாறிவிட்டது. தமிழ்ல பிராமி எழுத்துன்னு சொல்றாங்கல்ல, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தும் இப்போ உள்ள எழுத்தும் அது வித்தியாசம் இருக்கும். ரொம்ப எல்லாம் வேணாம், 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்ல கூட்டெழுத்துல எழுதுவாங்க. என் தந்தை எல்லாம் கூட்டெழுத்து தான் எழுதுவாங்க, என்னால அவ்வளவு ஈஸியா படிக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்ல கூட்டெழுத்து உண்டா? ஆங்கிலத்துல கூட்டெழுத்து உண்டு. தமிழ்ல என்னது இன்னைக்கு கூட்டெழுத்து கிடையாது, அதை நீ படிக்க முடியாது. ஆனால் அதை அறிந்தவர் ஒருத்தர் படித்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இன்னைக்கு. அந்த குர்ஆனை படிக்கும் பொழுது என்ன ஓசை வருகிறதோ அதேதான் இன்றைக்கு எழுத்துடையில் இருக்கக்கூடிய குர்ஆனை படித்தாலும் ஓசை வருகிறது. கியாம நாள் வரைக்கும் அதுதான் நடைமுறையில் இருக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், நான் தான் இறக்குனேன், நான் தான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லி இந்த குர்ஆனை மிகச் சிறந்த ஆக சிறந்த அற்புதமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் வாக்கி வைத்திருக்கிறான். இதை நாம நம்முடைய கையில் ஏந்தி வைத்திருக்கிறோம். இந்த குர்ஆன் நமக்கு நிறைய செய்திகளை சொல்லுகிறது, நிறைய சட்டங்களை நமக்கு சொல்லுகிறது, அழகான கொள்கைகளை நமக்கு என்னது சொல்லுகிறது. மனிதனால் சிந்தித்து உணரக்கூடிய அறிவியல் முக்கியமான செய்திகளும் என்னது குர்ஆன் பேசுகிறது. ஏன்னா மனிதர்கள் பலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஏனைய மதங்கள் போல நமக்கு இஸ்லாத்தில் வழங்கப்பட்ட இந்த குர்ஆனும் என்னது ஏதோ தொழுகையில் ஓதக்கூடிய மந்திர சொற்கள் மாத்திரம் என்று நம்புகிறார்கள். அப்படி அல்ல, இது மந்திர சொற்கள் மாத்திரம் அல்ல, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் படித்து பயன்பெறக்கூடிய, அதன்படி நடக்கக்கூடிய அற்புதமான செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு கலை களஞ்சியம் தான் என்னது திருமறை குர்ஆன். அல்லாஹ் தஆலா ஒரு அறிவியல் உண்மையை இந்த குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் பூமிக்கு அனுப்புறான். அப்ப அல்லாஹ் சில அறிவுரைகளை சொல்லுகிறான். அதுல ஒண்ணு அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ரு வ மதாஉன் இலாஹின், உங்களுக்கு பூமியில் சில காலங்கள் வாழ்விடமும் வசதியும் உள்ளன அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு என்னது பூமியில சில காலங்கள் என்னது வாழ்விடமும் வசதியும் உள்ளன என்று என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா அழுத்தம் திருத்தமா சொல்லி காட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமியில் மாத்திரம்தான் மனிதனால் வாழ முடியும் என்ற செய்தியை சொல்லுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்ல், பூமியில் நீங்கள் வசிப்பீர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். பூமியில தான் நீங்க வசிப்பீர்கள். ஏன்னா அன்னைக்கு உள்ள காலத்தில் பூமியை தாண்டி வேற எந்த சிந்தனை கிடையாதுல்ல. நட்சத்திரங்களை பார்த்தாங்க, நிலாவை பார்த்தாங்க, சூரியனை பார்த்தாங்க. பூமியுடைய மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி அன்னைக்கு அறிந்திருக்கக்கூடிய மக்கள் இருந்தார்களா? அந்த அறிவியல் வளர்ச்சி எல்லாம் இல்ல. இன்னைக்கு அறிவியல் என்னது விண்ணை தாண்டி வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களிலும் மனிதன் வாழ முடியுமா என்று ஆராய்ச்சி செய்யறான். ஒவ்வொரு கோள்களா என்ன பண்றாங்க, சந்திரனை ஆராய்ச்சி செய்யறான், செவ்வாயை ஆராய்ச்சி செய்யறான், வியாழனை ஆராய்ச்சி செய்யறான். ஒவ்வொரு கிரகத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு மனிதன் வாழ முடியுமா, மனிதன் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதேனும் அதை இருக்குமா அப்படி என்ன பண்றான், இன்னைக்கு ஆராய்ச்சி செஞ்சு அவன் சொல்லுகிறான், பூமியை தவிர மனிதனால் வேறு எங்கும் வாழ முடியாது. அல்லாஹ் எப்ப சொல்லுகிறான், 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த குர்ஆனில் முதல் மனிதர் இறக்கப்பட்ட விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது, நான் அவரை இறக்கும் போது அவருக்கு சொன்னேன், உங்களுக்கு பூமியில தான்
வாழ்க்கையும் இருக்குது, அதற்கான வசதிகளும் இருக்கிறது. வாழ்க்கைன்னு என்னது? எல்லாமே இருக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பூமியில இருப்பது போன்று வேறு எந்த கிரகணத்திலும் அப்படிப்பட்ட வசதிகள் இல்லை. ரொம்ப கிட்ட, நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய துணைக்கோள் சந்திரன். துணைக்கோள் தானே, அது என்னது? முழுமையான கோள் அல்ல, துணைக்கோள் தான் சந்திரன். கிட்டத்தட்ட 3,80,000 கிலோமீட்டர் தூரத்துல தான் என்னது பூமிக்கும் சந்திரனுக்குமான தொலைவு இருக்கிறது. இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்திரனில் மனிதன் வாழ முடியுமா என்று என்னது மனிதன் ஆராய்ச்சி செய்யறான். மனிதனை கொண்டு போய் இறக்கி கூட்டிட்டு வந்துட்டானா இல்லையா? ஆனா என்னது ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் போக முடிஞ்சிச்சு. காரணம் என்னன்னா அங்கே காற்றே இல்லை. மனிதன் சுவாசிக்கணும் என்ன வேணும்? காற்று வேணுமா இல்லையா? 2 நிமிஷம் தாங்க முடியுமா? மூச்சடக்க முடியுமா? 3 நிமிஷம் மூச்சடக்க முடியுமா? அதிகபட்சம் இழுத்து பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் மூச்சடக்க முடியுமா? அதுக்கு வேற முடியாது. மனிதன் என்னது உணவு இல்லாம என்னது ஒரு 2 வாரம் கடத்திடலாம். தண்ணி இல்லாம ஒரு 3 நாள் 4 நாள் கடத்திட முடியும். ஆனா காற்று இல்லாம என்ன பண்ண முடியாது? மனிதனால் சில நிமிடங்களை கூட கடக்க முடியாது. அந்த காற்றில் ஒரு பகுதி கூட என்ன கிடையாது? சந்திரனில் கிடையாது. இப்ப காற்று இல்லாம மனிதன் வாழ முடியுமா? வாழ முடியாது. சந்திரனுடைய பகல் நேர வெப்பம் எவ்வளவு தெரியுமா? 127 டிகிரி செல்சியஸ். 127 டிகிரி செல்சியஸ்னா நம்ம பூமியை விட என்னது கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகம். பூமியுடைய அதிகபட்சமான வெப்பம் எது தெரியுமா? இன்னைக்கு பதிவாகல. 1913ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய டெத் வேலி என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில 56.7 டிகிரி செல்சியஸ் பதிவாச்சு. அப்படின்னா கிட்டத்தட்ட 134 டிகிரி ஃபாரன்ஹீட்னு அர்த்தம். அப்ப அதுதான் உச்சபட்சமாக 1913ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது. நம்ம ஊர்ல 40 டிகிரிக்கு நம்மளால தாங்க முடியல, 30 டிகிரிக்கே வேர்க்க ஆரம்பிச்சிருது. 32, 33க்குன்னா வெக்க ஜாஸ்தியா இருக்கு நம்ம நினைக்கிறோம். கோடை காலத்தில் மதுரை போன்ற நகரங்கள், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற பகுதியில் அதிகபட்சமாக 45 டிகிரி 100 தாண்டுச்சுன்னு சொல்லுவோம். ஃபாரன்ஹீட்ல என்னது 100 தாண்டுச்சுன்னு சொல்லுவோம். அதுவே நமக்கு முடியலன்னா 2.5 மடங்குடா. பகல் நேரத்தில் 127 டிகிரி செல்சியஸ் பார்க்க சந்திரன் குழுக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். சந்திரன் ஒரு பாறை போல், ஒரு பாறை, பூமியை போல ஒரு பாறை போல் தான். ஆனா அவருடைய பகல் நேர வெப்பம் 127 டிகிரி என்றால் மனிதனால தாங்க முடியாது, சுட்டரிச்சிருவான். இரவுல எவ்வளவு தெரியுமா? -173 டிகிரி செல்சியஸ். மைனஸ்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் மைனஸ் என்னது கொடைக்கானல்லையோ மூணாறுலயோ என்னது ஊட்டிலயோ மைனஸ் வரல. ஆனா உறைபனிக்கு நெருக்கமா வந்துருச்சு. 1 டிகிரி 2 டிகிரி 6 டிகிரி கடந்துருச்சுனால என்னது உறைபனியா வந்துடும். நம்ம பாக்குறோம் நிறைய பேர் கொடைக்கானலுக்கு படையெடுத்து போறாங்க. ஆகா காஷ்மீர் மாதிரி என்னது கொடைக்கானல் மாறிடுச்சு, என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க. ஒரு 3 டிகிரி 4 டிகிரிக்கு இவ்வளவுனா மைனஸ்ல போயிடுச்சுன்னா கொஞ்சம் சாதாரண விஷயம். வெளியே போகும்போது என்னது வெப்பத்தை தாங்கக்கூடிய சட்டை அணியவில்லை என்றால் பாலமா கை வெடிக்க ஆரம்பிச்சோம். அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் 20 டிகிரி மைனஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்குரிய கோட் இல்லாம வெளியே போக முடியாது, நரம்பு பிடிச்சிடும். அப்ப -173 டிகிரில வாழ முடியுமா? பகல் நேர வெப்பம் ஜாஸ்தி, இரவு நேர வெப்பம் மைனஸ், காற்றும் கிடையாது. அப்ப சந்திரனில் மனிதனால் வாழ முடியாது என்று இன்றைக்கு ஆய்வு செய்து சொல்றாங்க. நமக்கு சூரியனுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய கோள் இருக்கு. ஒண்ணு வீனஸ், இன்னொன்னு மெர்க்குரி. இந்த ரெண்டுமே என்னது கிட்டத்தட்ட 5 கோடி கிலோமீட்டர் தூரம். சூரியன்ல இருந்து 5 கோடி கிலோமீட்டர் தூரம் நமக்கு முன்பாடு இருக்கக்கூடிய 2 கோள்கள். இந்த 2 கோள்களுமே வெப்பம் ஜாஸ்தி. வாழ முடியுமா மனுஷன் பார்த்தா இந்த 2 கோள்களே கிட்டத்தட்ட பகல் நேர வெப்பம் 480 டிகிரி செல்சியஸ். முடியுமா? 55, 56 தாங்க முடியாதுங்கிறோம். சந்திரன்ல என்னது 127 டிகிரிங்கிறான். அதை விட இது எவ்வளவு அதிகம்? மிக மிக கூடுதல். கிட்டத்தட்ட பூமியை விட 12 மடங்கு வெப்பம் ஜாஸ்தினா வாழ்வதற்கான கோள் இல்லைன்னு டிக்ளேர் பண்றான். இன்னும் சொல்ல போனா இந்த 2 கோளை, இந்த மெர்க்குரி வீனஸை மனிதன் என்னமா சொல்றான், விஞ்ஞானி எப்படி சொல்றான், சூடான கோள்கள் அப்படின்றான். சூடாக்கப்பட்ட கொதிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு கோள் அப்படிங்கிறான். மனுஷன் வாழவே முடியாது அப்படின்னு பண்றான், டிக்ளேர் பண்றதை பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு கோள். நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோள் இருக்கு, செவ்வாய் கிரகம் இருக்கிறது, வியாழன் கிரகம் இருக்கிறது. வியாழன் தான் இருக்கிறதுல பெருசு. ஆனா ஆச்சரியம் என்ன தெரியுமா? வியாழன் நம்மள மாதிரி பாறை போலே கிடையாது, ஒன்லி வாயு தான், வெறும் கேஸ். வெறும் கேஸ்ல மனுஷன் வசிக்க முடியுமா? பறக்கத்தான் முடியும். நிக்க முடியுமா? நிக்க திடப்பொருள் வேணுமே, அது திடப்பொருள் இல்ல, வாயு. வெறும் வாயு பொருட்களால் ஆனதுதான் வியாழன் என்ற மிகப்பெரிய கோள். வாய்ப்பே இல்லைங்கிறான். செவ்வாய்க்கு அதிகமான ஆராய்ச்சிகளை மனுஷன் என்ன பண்றான், செஞ்சு பார்த்துட்டான். செவ்வாய்க்கு எப்படியா என்னது போயிடணும்னு நினைக்கிறான். ஆனா செவ்வாயில என்னது 87 டிகிரி செல்சியஸ் வெப்பம், அதுவும் வாய்ப்பு இல்லை. இரவுல என்னது மைனஸுக்கு போயிருது, அதுவும் வாய்ப்பு இல்லை. சரி, ஆக்சிஜன் காற்றாவது இருக்குதுன்னு பார்த்தோம்னா காற்று நம்ம பூமியில் இருக்கக்கூடிய காற்று போல 100ல் 1% தான் இருக்குதான். 100ல் 1% தான் காற்று இருக்கிறது. அந்த காற்றிலுமே ஆக்சிஜன் 1% இருக்குது. இப்ப நாம வாழக்கூடிய பூமியில எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு தெரியுமா? 19% இருக்கிறது, அல்லது 21% இருக்கிறது. கிட்டத்தட்ட 78% நைட்ரஜன், ஒரே 1% தான் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுக்கள் எல்லாம். ஏன் 78% நைட்ரஜன்? மனிதனை விட அதிகம் செடி கொடி தாவரங்கள் தான். நாமளும் சாப்பிடுவோம், ஆடு மாடுகள் சாப்பிடும், ஏனைய அனைத்து உயிரினங்களும் அதை சாப்பிடும். அப்ப எது அதிகமோ அந்த வாயு நைட்ரஜனை அல்லாஹ் 78% படைத்து நமக்கான ஆக்சிஜனை 21% படைச்சிருக்கான். இப்ப 21க்கு குறைஞ்சிருச்சுனாலே மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். இன்னும் சொல்ல போனா
கொடைக்கானல் போன்ற பகுதிகளில் இந்த மலை ஏறும் பொழுது ஆஸ்துமா பேஷண்ட் அதிகமா போகக்கூடாது டாக்டர் சொல்லுவாங்க. அங்க என்னது ஆக்சிஜன் குறைவெல்லாம் கிடையாது, ஆக்சிஜன் அதே 21% தான். ஆனா ஆக்சிஜனுடைய பிரஷர் கம்மியாகும், மேல ஏற ஏற பிரஷர் கம்மியாகும், பார்ட்டிசியல் பிரஷர் சொல்லுவோம். அப்படி பிரஷர் கம்மியா இருந்தால் ஆக்சிஜனை எடுக்கக்கூடிய அளவு குறையும். ஆக்சிஜன் 21% தான், ஆக்சிஜன் நம்ம மூக்கு இழுக்கணும்ல, அது இழுக்காதான், அது குறைவாக இழுக்குங்கிறான். அதனாலதான் என்னது இன்னும் ரொம்ப வயசானவங்க நம்ம ஆஸ்துமா பேஷண்ட் என்ன பண்ணாங்க, மலை பிரதேசம் போகாதீங்கிறான். அப்ப 1% இருந்தா சுவாசிக்க முடியுமா? மனிதனால் சுவாசிக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம விட 1/3 தான் ஈர்ப்பு விசை இருக்கிறது. ஈர்ப்பு விசையாலதான் மனுஷன் இயங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம நிக்கிறோம்னா எப்படி, பூமி என்ன நம்ம நினைக்கிற மாதிரி என்னது தட்டையா தரையில ஒட்டியா வச்சிருக்கிறான்? வானத்துல தானே மிதக்குது, பூமி எங்கிறது மிதக்கத்தான் செய்யுது. நீங்க சந்திரன்ல இருந்து பார்த்தேன்னு எப்படி இருக்கும் பூமி, உருண்டையா என்னது, அதுவும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் அது ஒரு புள்ளியாக இருக்கும். அப்போ எல்லா பகுதியும் உருண்டை வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொரு முனையிலும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா அந்த இடத்துல தான் நிக்கிறோம்னு அர்த்தம். எப்படி நிக்கிறோம்? கிராவிட்டி, அல்லாஹ் தஆலா ஈர்ப்பு விசையை கொடுத்தனாலதான் பூமி இழுத்து கொண்டு நம்மளை என்னது பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அது 1/3 தான் அங்க. அப்படின்னா விற்றுன்னு அர்த்தம். விட்டுன்னு என்ன அர்த்தம்? செவ்வாய் கிரகத்துக்கு போய் ஒரு மனுஷன் வாழணும், என்னது செவ்வாய் கிரகத்தை மிதந்து கொண்டுதான் இருக்கணும். ஒரு கட்டத்தை செவ்வாய் கிரகத்தை விட்டே மனிதன் என்ன பண்ணிடுமா, வெளியே எரியக்கூடிய சூழல் வந்து விடும். எல்லா கிரகத்தையும் மனிதன் ஆராய்ச்சி செஞ்சு சொல்றான், வாய்ப்பே இல்லை. அப்ப நட்சத்திரத்தை வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா, நட்சத்திரத்துக்கு போறதுக்கே 4 ஒளியாண்டு ஆகுங்கிறான். 4 ஒளியாண்டுனா ஒரு செகண்ட்ல 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல நீங்க போனா தான் 4 ஒளியாண்டு ஆகும். ஒரு செகண்ட்ல 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய வாகனத்தை மனிதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது ஒளியின் வாகனம், அது சான்ஸே இல்லை என்று என்ன பண்றான் மனிதன் இன்னைக்கு அறிஞ்சு சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ என்ன முயற்சி செய்தால் சரிதான், உனக்கான வாழ்வியல் வசதிகளை அல்லாஹ் பூமியில் தான் தந்திருக்கிறான். எப்ப சொல்றான்? அறிவியலே வளராத இது மாதிரியான விஷயங்களை சிந்திக்காத ஒரு காலத்தில் அல்லாஹ் அற்புதமாக சொல்லுகிறான் என்றால் யோசிச்சு பாரு. இது மனிதனுடைய வார்த்தையா இருக்குமா? முகமது நபியால் சொல்ல முடியுமா? முகமது நபிக்கு அந்த சமூக மக்களை பற்றி தெரியும், அவர் வாழ்ந்த பகுதிகளை பற்றி தெரியும். வேறு பகுதியில் தெரியுமா? எல்லா நாடுகளுக்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது போனதில்லை, அவங்க சிரியாவுக்கு தான் போயிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணமாக சிரியாவுக்கு தான் போயிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவுடைய பகுதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுவதுமாக சென்றதில்லை, அதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதில்லை. அவர்கள் சொல்றாங்க, பூமியில மாத்திரம்தான் மனிதன் வாழ முடியும் என்ற செய்தியை சொல்லுகிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. எவ்வளவு அழகா அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக இங்கேதான் காற்று இருக்கிறது, இங்கேதான் நீர் இருக்கிறது, இங்கேதான் உணவு இருக்கிறது, இங்கேதான் மனிதனுக்கான அத்தனை தேவைகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா எல்லா கிரகங்களும் தன் மைய அச்சில் நேராக சுழலும் பொழுது பூமி மாத்திரமே சற்று 23.5 டிகிரி சாய்ந்து சுழல்கிறது. சாய்ந்து சுழலக்கூடிய காரணத்தினால்தான் 4 பருவ காலங்கள் ஏற்படுகிறது. இல்லை என்றால் பருவ காலங்கள் ஏற்படாது. ஒரே மழைக்காலமாக இருந்தா வாழ முடியுமா? ஒரே குளிர்காலமாக இருந்தா வாழ முடியுமா? அல்லது வெப்ப காலமாக நடுமுள்ள இருந்தா வாழ முடியுமா? ஒவ்வொரு காலமும் 3 மாதங்களுக்கு மாறி மாறி வருகிறது என்றால் அல்லாஹ் மாறி வரக்கூடிய அடிப்படையிலே படைத்திருக்கிறான். அப்படி நான் படைத்திருக்கிறேன் உங்களுக்காக என்ன பண்றான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் என்றால், திருமறை குர்ஆனை ஒருவன் தன் சிந்தனையின் மூலமாக சிந்திப்பானேயானால் அதில் பல்வேறு விதமான அறிவியல் ஊர்ஜிதங்களை கண்டுபிடிக்க முடியும். வேற எந்த வேதங்களையும் அப்படி பார்க்க முடியாது. வேற எந்த வேதம் என்று சொன்னால் என்னவா இருக்கும்? அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அறிவியலுக்கும் அதற்கு என்னது எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, முடிச்சு போட முடியாது. அறிவியலை அதில் புகுத்தினால் வேதம் மைனஸ்ல போயிடும். ஆனால் திருமறை குர்ஆனை சிந்திக்கும் பொழுது அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளை மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அறிவியல் வளராத காலத்தில், அதை பற்றி சிந்திக்காத காலத்தில் இந்த குர்ஆன் பேசுகிறது என்றால், இதைவிட அற்புதமான ஒரு வேதம் ஒரு சமூகத்துக்கு கிடைக்குமா? குர்ஆன் நிறைய சட்டங்களையும் பேசுகிறது. மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, அவனுக்கு இடையில பிரச்சனை வந்தால் எப்படி எல்லாம் குற்றவியல் தண்டனை சட்டங்கள் நிகழ்த்த வேண்டும் எல்லாம் பேசுகிறது. அல்லாஹ் அழகா சொல்றான், வலக்கும் ஃபில் ஹிஸாஸி ஹயாத்து யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தத்தகும். அறிவுடையோரை பழிக்கு பழி வாங்கக்கூடிய சட்டத்தில் உங்களுக்கு வாழ்வு உள்ளதுங்க. இந்த சட்டத்தை பெரும்பாலான அறிவுஜீவிகள் என்று தங்களை சொல்லக்கூடிய அறிவை இழந்த சிலர் என்ன பண்ணுவாங்க, விமர்சிப்பாங்க. இது கடுமையா இருக்கிறது, இஸ்லாமிய குற்றவியல் சட்டம், அது என்ன திருடனா கையை வெட்டணும், கொலை செஞ்சா கொலை செஞ்சிடணும், எப்படி என்னது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பண், உயிருக்கு உயிர், மூதுக்கு மூக்கு, காதுக்கு காது என்றது இஸ்லாமிய சட்டம் ஒரு கடுங்கோன்மையான சட்டமா இருக்கிறது, கொடூரமான சட்டமா இருக்கிறது. இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது என்று சிலர் சொல்லக்கூடிய தருணத்தில் தங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது இதுதான் சரி என்று சொல்லுகிறார். பிரச்சனை வராத வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எப்படிங்க கொலை செய்யறது, அரசாங்கம் எப்படி கொலை செய்யறது, அவன் கொலை செஞ்சிருக்கான்ல, இல்ல அவன் உணர்ச்சி போட்டு கொலை செஞ்சுட்டான், அவனை போய் நம்ம போய் கொலை செய்யலாமா, அவனை மாதிரி நம்ம மாறலாமா என்று என்ன பண்றாங்க, குற்றவாளிகளுக்காக ஆதரவாக கடைபிடிப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய மார்க்கம், இறைவனுடைய குர்ஆன்
பாதிக்கப்பட்டவனின் பக்கத்தில் இருந்து சட்டங்களை பேசுகிறது. ஒருவன் இன்னொருவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் அது எத்தகைய பாதிப்போ அதே பாதிப்பை அரசாங்கம் அவனுக்கு ஏற்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவனை பார்த்து இன்னொருவன் செய்ய மாட்டான். அப்பொழுதுதான் அவனும் திருந்துவான். அப்பொழுதுதான் பாதிக்கப்பட்டவனுடைய உள்ளம் ஆறுதல் அடையும் என்று பாதிக்கப்பட்டவனுடைய இடத்திலிருந்து அல்லாஹு தாலா இந்த சட்டங்களை சொல்லுகிறான். விமர்சிக்க கூடியவர்கள் கூட தங்களுக்கான பிரச்சனை வரும்போது என்னது, இந்த விமர்சனத்தை முன்வைக்காம இதுதான் சரி, கொலை செய்யறதா சரி சொல்றாங்களா இல்லையா? ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில ஒரு சிறுமியை என்ன பண்ணா, ஒரு இன்ஜினியர் படிச்சாலும் கொலை செஞ்சான். பாலியல் வன்முறை செஞ்சு 6 வயசு சின்ன பிள்ளைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு எரிச்சு கொலை செஞ்சான். அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி திரும்ப ஜாமீன்ல வெளியே விட்டாங்க. வெளியே வந்து என்ன பண்றான், தன்னுடைய தாயையும் என்ன பண்றான், காசு கேட்டு கிடைக்கலன்னு சொல்லி தாயையும் கொலை செஞ்சிடறான். திருக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, உயர் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கப்பட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. அதற்கு பின்னாடி உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறை செஞ்சா அவனுக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லை, எல்லாம் பொய்யான ஆதாரம் சொல்லி உச்ச நீதிமன்றம் அவனுக்கு விடுதலை செஞ்சிருச்சு. பொம்பளை பிள்ளைய 6 வயசு பிள்ளைய கற்பழிச்சு கொலை செய்து தன் தாயையும் கொலை செய்த ஒருத்தனுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது, அவனுக்கு எதிரான ஆதாரங்கள் இல்லை, அதனால என்னது, அவனை விடுதலை செய்கிறோம். அந்த தந்தையிடம் கேட்கிறாங்க, பிபிசி செய்தி தொலைக்காட்சி அந்த தந்தையிடம், யாரு அந்த சிறுமியுடைய தந்தையிடம் கேட்கும் பொழுது, நான் என் பிள்ளைய பறிகொடுத்து உட்கார்ந்து இருக்கிறேன், என் கண்ணுக்கு முன்னாடி என் பிள்ளைய கொலை செஞ்சவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், என்னால முடியல, இந்த சட்டத்திற்கு முன்னால் போராடி கொண்டிருக்கிற இத்தனை வருடங்கள் போராடி கொண்டிருக்கிறேன், இனிமேலும் என்னால் போராட முடியுமா என்று தெரியவில்லை என்றால், பாதிக்கப்பட்டவன் எதை விரும்புகிறான், என் பிள்ளையை கொலை செய்தவன் உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நினைக்கிறான்ல, அதைத்தான் இஸ்லாம் குர்ஆனின் வாயிலாக சொல்லுகிறது. பாதிக்கப்பட்டவனின் பக்கம் நிற்பதுதான் உண்மையான அறம். அந்த அறத்தை தான் இஸ்லாம் தன் சட்டத்தின் மூலமா சொல்லுகிறது. அவன் அடி, அவனுக்கு அப்பதான் தண்டனை கொடுக்கணும், அவனுக்கு அப்பதான் என்னது புரியும் என்று என்னது இஸ்லாம் பேசுகிறத பாக்குறோம். இன்னைக்கு நம்ம கவனிக்கிறோம்ல, எத்தனை விதமான குற்றங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கடந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் 2024 தரவுகள், என்சிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மகளிர் ஆணையம் என்னது, இந்திய பெண்களுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகள் எண்ணிக்கை சொல்றாங்க. எவ்வளவு வழக்கு எண்ணிக்கை தெரியுமா? 5913 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள். அப்படின்னா பதிவு செய்யப்படாத நிறைய வழக்குகள் இருக்கும் என்று சொல்லணும். இது வெறுமனே என்னது, வரதட்சணை புகார் அந்த வழக்குலாம் இல்ல, வெறுமனே பாலியல் சார்ந்து சிறுமிகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கையை என்சிடபிள்யூ என்னது அவங்க பதிவு செய்கிறாங்க என்றால், ஏன் இவ்வளவு தொடர்ச்சியா நடக்கிறது என்றால், குற்றங்களுக்கான தண்டனை அவ்வளவு சாதாரணமா இருக்கிறது, அவ்வளவு லேசா இருக்கு. அதான் திரும்ப திரும்ப என்னது, குற்றங்கள் நடந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். சாதாரணமா என்னது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்தியா முழுமைக்கு என்னது, எந்த மாநிலம் என்று என்னது விதிமுறை இல்லாமல், விதிவிலக்கு இல்லாமல் எல்லா மாநிலங்களும் பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான வன்முறைகள் தொடர்ச்சியா நடக்கிறது என்றால், சட்டங்கள் சரியில்லை. யாருக்கு ஆதரவா சட்டம் இருக்கிறது? ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்திற்கு, அவனுடைய இனத்திற்கு, அவன் பெரும்பான்மை சமூகம் என்ற அடிப்படையில தான் என்னது சட்டங்கள் அவனுக்கு வளைந்து கொடுக்கக்கூடியதா இருக்கிறதே ஒழிய, பலகீனமானவர்களுக்கோ சிறுபான்மை இனத்தினருக்கோ பெண்களுக்கோ ஆதரவாக சட்டங்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனமான வெளியீடு. அதனால தொடர்ச்சியா தப்பு நடக்குது. படிக்கிறோமா இல்லையா? 10 தடவை திருடுனவன் 11ஆவது தடவை கைதும் போடுறான். இது போடுறதுக்கே வெக்கப்படும். அது எப்படி 10 தடவை அவனை திருட விட்டான், முதல் தடவை திருடும் போதே அவன் கையை வெட்டினான், 2வது திருடுவானா? இவனுக்கு கையை விட்டுரும் ஐயோ அப்படின்னு நினைக்கிறான். கைய வெட்டுனா அவன் மாத்திரம் திருட மாட்டான், அவனை பார்த்து எவனும் திருட மாட்டான். 100 ரூபாய் திருடினாலும் திருட்டுதான், கோடி ரூபாய் திருடினாலும் திருட்டுதானே, திருடத்தானே செய்யறான். லஞ்சத்தின் மூலமாக திருடுகிறான். மக்களிடம் இருந்து என்னது கத்தியை காட்டி பண்றான், திருடுறானா இல்லையா, கொலை செய்து விடுறானா இல்லையா, தரமாட்டேன் என்று மறுக்கிறான். அவன் உழைச்ச காசு அவன் தரமாட்டான் தானே. யாருமே தன்னுடைய உழைத்த காசு அவள் எளிதாக யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவன் வந்து என்னது வன்முறையில் என்ன பண்றான், குடு அப்படி என்ன பண்றான், மிரட்டி கொலை செய்து விட்டு பொருளாதாரத்தை திருடுகிறான். அவனுக்கு கொண்டு போய் சிறைச்சாலை உட்கார வச்சு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சு கொடுத்த வரியில அவனுக்கு சோறு, வாரத்துக்கு ஒரு நாள் கறி சோறு, வாரத்துக்கு ஒரு நாள் சினிமா படம். நம்ம கூட அப்படிலாம் சாப்பாடு கிடையாது. அதான் சொல்லுவான்ல, மாமியார் வீடு மணி அடிச்சா சோறுவான்ல, நம்ம கூட 2 மணிக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது. அவனுக்கு எல்லாம் 12 மணிக்கு சாப்பாடு, காலையில 7 மணிக்கு சாப்பாடு, மத்தியானம் 12 மணிக்கு சாப்பாடு, சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பாடு, 6 மணிக்கு மேல வேலை கிடையாது, ஜம்முன்னு தூங்கிற வேண்டியதான். அப்புறம் இப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், வெயில வந்து திரும்ப தப்பு தானே பண்ணுவான். கையை விட்டு ஒருத்தனை கொலை செஞ்சா கொலை செய்யி, ஒருத்தனை அடிச்சா அவனை அடி, ஒருத்தனுடைய கண்ணை உடைச்சா கண்ணை உட, ஒருத்தனை பல்ல உடைச்சா பல்ல உட என்று சொல்லி இஸ்லாம் செல்லக்கூடிய சட்டங்களை, குற்றவியல் தண்டனைகளை நிறைவேற்றினால் இன்னொரு மனிதன் பாதுகாக்கப்படுவான். ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும், ஒரு மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்படும், பெண்களுடைய மானம் பாதுகாக்கப்படும். அப்ப இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதத்தின் மூலமாக
அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய சட்டங்களை தான் சொல்லுகிறான். மனிதன் இயற்றிய சட்டங்கள்லாம் என்னது? மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. மனிதன் இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 1950 அரசியல் சாசன சட்டம் எழுதப்பட்டுச்சு. 75 ஆண்டுகள்ல 106 தடவை மாத்திருக்கான். சரியில்லை, சரியில்லை, சரியில்லை. ஒவ்வொரு ஆட்சி வரும்போது என்னது, ஒவ்வொருத்தரும் என்னது மாற்றி கொண்ட. இது அந்த காலத்துக்கு பொருந்துச்சு, இப்ப சரியில்லை அப்படி என்ன பண்றான், மாத்தி கொண்டே வருகிறானா இல்லையா? ஒரு சாதாரண சட்டம் அவர்கள் என்னது இது உயர்வாக கண்ணியமாக மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சட்டத்தை கூட மாத்திக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் மனிதன் தன்னுடைய காலத்தை தாண்டி சிந்திக்க மாட்டான் என்று பொருள். நான் என் காலத்துக்கு உட்பட்டுதான் சிந்திப்பேன். நான் ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி 100 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருப்போம் குறித்து எனக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்காது. காலத்தை உணர்ந்தவன் அல்ல, முக்காலத்தையும் உணர்ந்த ஞானமிக்கவன் தான் ஒரு நேரத்தில் ஒரு சட்டத்தை இயற்றினால் அது எல்லா காலத்திற்கும் எல்லா மனிதருக்கும் பொருந்தக்கூடிய அடிப்படையில் அமையும் என்ற அடிப்படையில் தான் அது அமையும். அதுதான் அல்லாஹ்தான் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான இந்த குர்ஆன் பேசுகிறது. ரொம்ப அற்புதமான அறிவுரை சொல்லுகிறது. மனித சமூக மத்தியிலே எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். யாருக்கும் யாரும் குறைந்தவரும் இல்லை, சிலைத்தவரும் இல்லை. யாரும் யாரை விட உயர்ந்தவரும் இல்லை. அல்லாஹ் அழகா போதுக, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்கள் அனைவருமே சகோதரர்கள். அல்லாஹ் சொல்லுகிறார். மூமின்கள் என்றால் அவன் எந்த தேசத்தை கடந்தவனாக இருந்தாலும் சரிதான், அனைவரும் யாராம்? சகோதரன், சகோதரி. இன்னும் ஒருபடி மேலே போய் அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்ரி வ உன்சா, மனிதர்களே உங்களை ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். யா அய்யுஹன்னாஸ் அப்படின்னு பண்றான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை அழைத்து சொல்லுகிறான். ஒரே ஒரு ஆண் ஒரே ஒரு பெண்ல இருந்தா படைச்சேன் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள். அப்ப எந்த மதமா இருந்தாலும் சரிதான், எந்த மொழியாக இருந்தாலும் சரிதான், எந்த இனமாக இருந்தாலும் சரிதான், எந்த தேசமாக இருந்தாலும் சரிதான், சகோதரன். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி சகோதரர் சகோதரிக்கு மத்தியில நேசத்துடன் அன்புடன் விட்டு கொடுத்து கருணையுடன் நடப்பார்களோ அது மாதிரி நீங்கள் நடக்கணும் என்ற அழகிய அறிவுரையை குர்ஆன் தான் மனிதனுக்கு மத்தியிலே சொல்லுகிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை பார்க்க முடியவில்லை. ஏன்? குர்ஆன் மனித வாழ்க்கையினுடைய வெளிப்பகுதியில் நிற்கிறது. குர்ஆனுக்கு வெளியே தான் என்னது பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு நிதர்சனமான நிறைய சான்றுகள் இருக்கிற பார்க்க. ராமேஸ்வரத்துல ஒரு பெண் 12ஆம் வகுப்பு மாணவியை அவள் மறுத்து விட்டால், காதல் சொல்லி மறுத்து விட்டாள் என்று சொல்லி அவளை அடிச்சோ கொலை செஞ்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய வன்மம் பாருங்க. சில மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். சில மாதங்களுக்கு முன்னால் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 15 பசங்க, 11ஆம் வகுப்பு சாதாரண உயர்கல்வி, 12ஆம் வகுப்பு மாணவியோட சண்டை போட்டு அவனை கொலையை செஞ்சுட்டான். கொலை செஞ்ச பாக்குறோமா இல்லையா? இந்த திருத்தணியில ரயில்ல ஒரு 4 பேர் போதையில என்ன பண்றான், ஒரு வட மாநில இளைஞரை அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு காயப்படுத்திருக்கான். அவன் உயிரோடு இருக்கானா செத்தானான்னு தெரியல. அவனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுச்சு, அவன் வெளியே போயிட்டான். அப்படிலாம் என்னது நிறைய மறைச்சு விதமான செய்திகள் எல்லாம் வெளியே வருகிறது. அடிச்சு அடிய பார்த்தா உயிர் வாழ்வானு தெரியல. ஒருத்தன் கீழே விழுந்து கண்ணுல ரத்தம், அவன் கையில கால ரத்தம் வந்தா கூட சில மனிதர்கள் பார்த்தா பயம் வந்து, ஐயோ ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு பயம் இருக்கிறதா இல்லையா? அது இல்ல. உள்ளத்துல அவ்வளவு வன்மம் வெறியோடி போயிருக்கிறது. ஏன்? அவன் வேற எண்ணம் அப்படிங்கிற எண்ணம். பெரும்பான்மை சமூகம் இன்னைக்கு சிறுபான்மை சமூகத்தை அடிக்கிறார்களா இல்லையா? அது பங்களாதேஷ்ல அடிச்சா என்ன, இந்தியாவில் அடிச்சா என்ன, யாரை கொலை செய்தாலும் கொலை செய்வது என்னது இருக்கிறதுல ஆக பெரும்பாவங்களையும் என்னது பெரும்பாவம் தானே. அந்த எண்ணம் அவனுக்கு வரல, அடிச்சே கொலை செய்கிறான். அவன் என்ன நினைக்கிறானா, என் மதம் உயர்ந்தது, ஏன் இனம் உயர்ந்தது, ஏன் மொழி உயர்ந்தது, நான் வசந்த, அவன் தாழ்ந்தவன் நினைக்கிறான்ல. அவன் சமம் இல்லை, எங்களுக்கு மத்தியிலே உயர்வு தாழ்வு இருக்கிறது என்று அவன் எண்ணுகிற காரணத்தினால் அவனை அடித்து கொண்டாலும் தப்பில்லை என்ற சூழ்நிலை இன்றைக்கு சமூகம் உருவாக்கி வைத்திருக்கிறது. இஸ்லாம் பேசுகிறது, அடே அவன் அடிக்காத, அவனுக்கு எந்த கெடுதியும் செய்யாது, அவனுக்கு எந்த விதமான துரோகமும் இழைக்காத, அவன் ஒரு சகோதரன். ஆதம் என்ற ஒற்றை தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் நீங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, உங்கள் இறைவனும் ஒருவன் தான், உங்கள் தந்தையும் ஒருவன் தான். ஒரே தந்தைக்கு பிறந்தவன் தாப்பா நீங்க. அவன் அங்கங்க போய் இருக்கக்கூடிய தருணத்தை சமூகம் பெருகி வளர்ந்தது. வேறு வேறு இடங்களுக்கு மக்கள் குடியேறினார்கள், மக்கள் பெருகினார்கள். அந்த பகுதியுடைய சீதோஷம் தகுந்த மாதிரி அவருடைய மொழியும் மாறியது, அவருடைய நிறங்களும் மாறியது. ஆனால் அவர்கள் அனைவரும் உணர்வுகளாலும் வழிகளாலும் ஒன்றுபட்டவர்கள். எனவே அனைவரையும் சகோதரனாக நேசிக்கணும். உனக்கு மத்தியில உயர்வு தாழ்வு என்பதே கிடையாது என்று மொழி, ஈனம், ஜாதி, மதம் எல்லாத்தையும் கடந்தினது நேசிக்க சொல்லுகிறது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் பணியாளராக ஒரு யூதரை வச்சிருந்தார். யூத சமூகம் தானே ரசூலுல்லாஹ் அநியாயம் பண்ணிட்டு இருந்தான். மதீனாவை சுற்றி யார் இருந்தான்? யூதர்கள் தான் இருந்தான். அவன் தான் வட்டிக்கு விட்டுக்கிட்டு இருந்தான். அவன் தான் அன்னைக்கு வியாபாரம் பண்ணான், இன்னைக்கு அவன் தான் ஆயுத வியாபாரம் பண்றான், இன்னைக்கு அவன் தான் வட்டிக்கு விடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி மதீனாவை சுத்தி என்னது யூதர்கள் இருந்தார்கள். எப்படா ரசூலுல்லாஹ் கருவறுக்கலாம் என்று நினைத்திருக்கக்கூடிய தருணத்துல அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் பணியாளரை வச்சிருந்தாங்கன்னா ரசூலுல்லாஹ் என்ன கவனிக்கிறாங்க அப்படின்னா, அவன் யூதன்னா அல்லாஹ் அவனை யூதன் ஆக்கிட்டான்.
அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை தந்துட்டான். ஆனால் அவனும் நானும் மனுஷன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குர்ஆனை வந்து கொண்டு கொடுத்தார்களோ அந்த குர்ஆனின்படி வாழ்ந்தார்கள் என்றால் இந்த குர்ஆன் மிக முக்கியமான ஆகச் சிறந்த அற்புதமான ஒரு கலைக்களஞ்சியமாக இருக்கிறது. அல்லாஹ் அதை நம்ம கையில கொடுத்திருக்கானா, இதை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு உண்டு என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்மை சுற்றி எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. எல்லா மதங்களிலுமே இறைவனுடைய வேதம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார். அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு போதுமான வழிகாட்டுதலை தருவதே இல்லை. கடவுள் கொள்கையை மிகச் சரியாக சொல்வதும் இல்லை. அறிவியல் சார்ந்த செய்திகளுக்கு எதிராக இருக்கிறது. மனிதன் பின்பற்ற முடியாத சட்டங்களை சொல்லுகிறது. ஆனால் இதை தாண்டி இஸ்லாம் தனித்து நிற்கிறது. திருமறை குர்ஆன் ஒரு மனிதனுடைய அறிவை ஆழமாக பட்டை தீட்டக்கூடிய செயலை சொல்லுகிறது. குர்ஆனின் மூலமாகத்தான் இந்த சமூகத்திற்கு இறை கருத்து என்பது ஒற்றை கருத்தாக நின்றது. இறைவன் என்றால் ஒருவன் தான். உன் அறிவின் மூலமாக சிந்திச்சு பார். உனக்கு முன்னால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் பார். அந்த படைப்பினங்கள் சொல்லும் செய்தி எல்லாம் இறைவன் ஒருவன் தான் என்ற ஒற்றை கருத்துக்கு நீ சிந்தித்து உணர்ந்து வா என்று இஸ்லாம் சொல்லுகிறது. மனிதனால் பின்பற்ற முடிய சட்டங்களையும் எந்த காலத்திலும் மாற்ற இயலாத சட்டங்களை எல்லா தருணத்திலும் மனிதனுடைய நன்மையை மேலோங்க செய்யக்கூடிய சமூக அமைதியை உண்டாக்கக்கூடிய அழகிய அற்புதமான அறிவுரைகளை தாங்கி நிற்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை எத்தனை முறை நாம் படித்திருப்போம், எத்தனை நாள் தொடர்ச்சியாக படித்திருப்போம். சற்று யோசித்து பாருங்கள். திருமறை குர்ஆனை படிக்க வேண்டும் என்றால் பலருக்கு ரமலான் வந்தால் தான் சாத்தியம். ரமலானில் தான் என்னது திருமறை குர்ஆனை எப்படியாவது என்னது நாம முடித்து விட வேண்டும் என்ற அடிப்படையினது கடகடவென்று ஓதுவதை நாம் பார்க்க முடியாது. எல்லா காலங்களிலும் எல்லா நேரத்திலும் ஓதப்படக்கூடிய ஒன்றினது குர்ஆன். குர்ஆனுடைய அரபி சொல்லுக்கான தமிழ் அர்த்தம் தெரியுமா? ஓதப்பட வேண்டியது, ஓதப்படக்கூடியது, ஓதப்பட்டு கொண்டிருப்பதுங்க. என்னது? எல்லாமே பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் மூணுமே அடங்கியதான் என்னது குர்ஆன் என்ற வார்த்தைக்கான பொருள். ஓதிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒன்றுதான் குர்ஆன் என்று குர்ஆனை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இந்த குர்ஆனை எத்தனை நாள் நம்ம ஓதிருக்கோம். ஒவ்வொரு நாளும் இந்த குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? என் இறைவன் என்னிடம் பேசுகிறான், என்னிடம் என்ன பேசுகிறான், எனக்கு என்ன அறிவுரை வழங்குகிறான், எனக்கான தகவல்கள் என்னவெல்லாம் அவன் வழங்குகிறான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் நமக்கு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த திருமறை குர்ஆனை தினந்தோறும் ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். ஓதி அதை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஓதவும் இல்லை, அதை பின்பற்றவும் இல்லை, அதை தூக்கி எறிந்தோம் என்றால் மறுமையில் நமக்கு எதிராக அது வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், குர்ஆன் மறுமையில் சாட்சி பகரக்கூடியது. அல்லாஹ்வே திருமறை குர்ஆன் சொல்றான், குர்ஆன் என்னது? மறுமையில் சாட்சி பகரும். இறைவா, உன் வார்த்தையான என்னை இவன் ஓதவில்லை, உன் வார்த்தையான நான் சொன்னதன் அடிப்படையில் இவன் நடக்கவில்லை என்று இறைவனுடைய வார்த்தை இறைவனிடத்தில் நமக்கு எதிராக வாதிட்டால் அந்த வாதம் எவ்வளவு மிக முக்கியமானதா இருக்கும். இறைவன் அந்த வாதத்தை ஏத்துக்குவான்ல, அவனுடைய வார்த்தையே பேசுகிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே கலாம் குர்ஆன். அப்ப குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாஹ்விடத்தில் பேசுகிறது என்றால் அல்லாஹ்வே பேசுகிறான் என்றுதானே பொருள். அப்ப அது யாருக்கு எதிராக பேசுகிறான்? யார் படிக்கவில்லையோ, யார் அதன்படி நடக்கவில்லையோ அவருக்கு எதிராக பேசுகிறான் என்றால் குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை படியுங்க, நம்முடைய வாழ்க்கையோடு அதை இணையுங்க. நம்ம எப்படி நினைச்சிடக்கூடாதுன்னா, குர்ஆன் என்னைக்கோ ஒரு நாள் இரவுல உட்கார்ந்து ஓதுறது, அல்லது வியாழக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை ராவுல உட்கார்ந்து ஓதுறது, எப்பொழுதாவது எடுத்து ஓதுவது, அல்லது பள்ளிவாசலுக்கு வந்தால் ஓதுவது என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டால் குர்ஆனை எடுத்து படியுங்க. ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். இறைவனை மாத்திரம் சொல்லக்கூடிய வழியும் அல்ல, எல்லா விதத்திலும் எப்படி வாழ வேண்டும் என்ற அனைத்து வழிகளையும் சொல்லக்கூடியது. எப்படி பேச வேண்டும் குர்ஆன் பேசுகிறது, எப்படி நடக்க வேண்டும் குர்ஆன் சொல்லுகிறது, உறவினிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், நண்பரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், நீதி எப்படி செலுத்த வேண்டும், எப்படி உணவு உண்ண வேண்டும், எந்த உணவை உண்ணக்கூடாது, எப்படி பானம் பருக வேண்டும், எப்படி பருகக்கூடாது, எப்படி எல்லா மனிதரிடத்தில் நடக்க வேண்டும், வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும், பொருளாதாரத்தை எப்படி சேர்க்க வேண்டும், எப்படி செலவழிக்க வேண்டும், யாருக்கு எப்படி தர வேண்டும் என்ற அனைத்து செய்திகளையும் சொல்லக்கூடிய அற்புதம். அதை எடுத்து பாருங்கள், ஆச்சரியத்தில் நம் பூர்வம் தூக்கிவிடும். இன்றைக்கும் கண்டுபிடிக்கப்படாத பல அறிவியல் சான்றுகள் இந்த குர்ஆன் முழுமைக்கும் நிறைந்திருக்கும். அற்புதமான செய்தி. ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுவார்கள். குறிப்பாக ஜும்மாவுல அது காசியா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தினது பெரும்பாலும் இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன்ல ஜும்மால சில அத்தியாயங்களை தொடர்ச்சியா ஓதுவாங்க. அதுல ஒண்ணு. அப்ப அந்த வசனங்களை கடைசி எடுத்து பாருங்க, முழுக்க முழுக்க அறிவியல் சான்றுகள், அற்புதமான சான்றுகள் என்னது உள்ளடக்கி இருக்கும்.
குர்ஆனை மனம் திறந்து படியுங்கள். இது அல்லாஹ் எழுதியது, எந்த மனிதனோ அல்லது எந்த ஆணோ எந்த இமாமோ எழுதியதல்ல. இந்த குர்ஆன் என் இறைவன் எனக்காக எழுதியது. நான் படிப்பேன். என் இறைவன் படிப்பதன் மூலமாக நான் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அதன்படி நாம் நடப்போம் என்று நடந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு மறுமையில சாட்சி அளிக்கும். இறைவா, உன் வார்த்தையாகிய என்னை அவன் ஓதினான், எனவே அவன் சுவனம் கொடு என்று குர்ஆன் நமக்காக வாதிட்டால் அல்லாஹ் அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை சுவனத்தில் சேர்ப்பான் என்றால், குர்ஆன் ஓதி நடந்தால் சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஓதாமலும் நடக்காமலும் இருந்தால் நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்ற எச்சரிக்கையை உணர்ந்தவர்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று கூறி இரண்டாம் முறை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.